மார்னிங் ஒரு ஹாப்பி மண்டே. நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கத்திரிக்காயில் பெங்கனில் ஹிந்தியில் பெங்கன் பர்த்தான்னு சொல்லுவோம். அது பண்ண போகிறேன். சுட்டு வச்சுருக்கேன். தோலை வச்சுட்டு மிக்சியில் வச்சு சுற்றிடலாம். ஜீரகம் தழைச்சிக்கிட்டு வெங்காயம் வதக்கிட்டு அது வதங்கின அப்புறம் தக்காளியும் வதக்கிட்டு அப்புறம் இது தோல் உரிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த இதையும் போட்டு உப்பு காரப்பொடி கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். பார்க்கலாம். ஜீரகம் தழைச்சிட்டு வெங்காயம் போட்டேன். வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கின அப்புறம் தக்காளி போடலாம். வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டிருக்கேன். இதையும் வதக்கலாம். கத்திரிக்காய் தோலை உரிச்சு வச்சு இதில் முக்கால்வாசி தான் எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சிடலாம். கால்வாசி தொகையிலுக்கு வச்சுக்க போகிறேன். வெளியே வதங்கினப்புறம் உப்பு காரப்பொடி கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டேன். வதங்கட்டும். கத்திரிக்காயும் போட்டு வச்சு இதுக்கு தேவையான உப்பு காரம் போட்டிருக்கேன். ஒன்றா வதக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும். ஒன்றா சேர்த்து வதக்கியாச்சு. ஒரு பின் சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். மூடி வச்சுட்டு தானோன்னா கொத்தமல்லி தொட்டணும். சூப்பரான பெங்கன் பர்த்தா ரெடி ஆகிடும். மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பெங்கன் பர்த்தா கலர்ஃபுல் எப்படி இருக்குது, சூப்பராக ரெடி எடுத்து பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொட்டி பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஃபுல்கா ரொட்டியோட பெங்கன் பர்த்தா தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 1 7